Welcome to OTT Junction Super Singer Season 10 April 7th சின்ன குயில் சித்ரா ஹிட்ஸ் சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் அந்த எபிசோடுடைய முதல்ல பாடினது வந்து டெய்ஸி. அவங்க வந்து ஆசை படத்துலேருந்து புல்வெளி புல்வெளி அந்த பாட்டு பாடினாங்க. தேவா இசையில் வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டு. இந்த பாட்டு வந்து ரொம்ப மெலடியஸான சாங். தேவானாலே கானா பாட்டு குத்து பாட்டு அப்படின்னு தான் பொதுவாக ஒரு பேர் இருக்கும். ஆனால் நிறையா மெலடி, நிறையா நல்ல பாடல்கள் அவர் இசையமைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெலடியான சாங் தான் இந்த புல்வெளி புல்வெளி சாங்கு. இந்த பாடலை சித்ரா அவர்கள் பிரமாதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் வரக்கூடிய மேண்டலின்ஸ் போர்ஷனை வாசித்தது வந்து மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர் தான் இதுக்கு வாசித்தது. இந்த பாடலை வந்து ரொம்ப பிரமாதமாக டெய்ஸி பாடினாங்க. டெய்ஸி பாடினதில் சில திருத்தங்களை சித்ராமா சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து வாயை திறந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு பாடினா இன்னும் பெட்டராக ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இன்னும் பெட்டர் கிளாரிட்டியோடு இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த திருத்தத்தை வந்து அவங்க ஓகே, நான் இனிமேல் அந்த மாதிரி பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஷான் ரோல்டன் சித்ராமாவும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து நினைத்தேன் வந்தாய் படத்துலேருந்து பாடின மல்லிகையே மல்லிகையே அந்த பாட்டும் தேவாதான் மியூசிக்கு. பழனி பாரதி எழுதியிருப்பார். சித்ரா அண்டு அனுராதா ஸ்ரீராம் பிரமாதமாக பாடியிருப்பாங்க. தேவா இசையில் தேவயானி ரம்பா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த பாடலை பாட சொல்லி கேட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவங்க பாடினது. அடுத்த பாட்டு லின்சி பாடினாங்க. அவங்க வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த புன்னகை மன்னன் படத்துலேருந்து காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம், வைரமுத்து வரிகள், இளையராஜா இசை, கே பாலச்சந்தருடைய இயக்கம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா முதல்ல சித்ரா அவர்கள் எஸ்பிபி அவர்களோடு சேர்ந்து பாடின டூயட் பாட்டு இது தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின ஃபஸ்ட்டு டூயட்டு. அந்த பாட்டை தனியாளாக லின்சி பிரமாதமாக பாடினாங்க. அந்த பாடலில் வந்து நம்ம சித்ராமா என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா பாடுறீங்க, வாய்ஸ் நல்லா இருக்குது, பட் என்னென்னா சில இடங்களில் வந்து வார்த்தை சரியாக இல்லை, அதை கரெக்டாக பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் சமாளிச்சிங்க, பட் இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கணும். ஸ்ருதி சரியாக இல்லை சில இடங்களில், அதையும் சரி பண்ணி பாடுங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சு பாடினீங்கன்னா இன்னும் பெட்டராக பாடலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அடுத்த பாட்டை விக்ரம் பாடினார். பொதுவாக இது வந்து ஃபீமேல் சிங்கர் பாடுற பாட்டு. யூஸ்வலாக மேல் சிங்கர் பாடுற பாட்டை ஃபீமேல் சிங்கர் பாடுவாங்க. ஆனால் ஃபீமேல் சிங்கர் பாடுற பாட்டை மேல் சிங்கர் பாடி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரேருன்னு நினைக்கிறேன். அதை இவர் பண்ணார். சிந்து பைரவி படத்துலேருந்து இன்னொரு பாட்டு, நானூறு சிந்து காவடி சிந்து அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டை பாடினார். ரொம்ப நல்லாவே பாடினார். சித்ராமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப பிரமாதமாக பாடிட்டீங்க, உங்களோட லங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது, ஒரே மூச்சில் பாடிட்டீங்க, நல்லா பாடினீங்க. அதே நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு இது மட்டும் சரியாக பாடலை, அப்படி கண்டுபிடி அப்படிங்கிற ஒரு அந்த ஃப்ரேஸ் மட்டும் சரியாக பாடலைன்னு சொல்லி அதை பாடி காமிச்சாங்க. நல்லா இருந்தது அவங்க பாடுறப்ப. அது ஒன்று தான் குறை, மற்றபடி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. ஆனாலும் இவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. சோகமாக இருக்கிற ஒரு காலகட்டம், ஒரு ஃபெயிலியர்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை வேணும் அப்படிங்கிற மாதிரியான பல பாடல்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு. அதை ஜீவிதா பாடினாங்க, நல்லாவே பாடினாங்க. பட் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப நிறையா மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சித்ராமா சொன்னாங்க. குறிப்பாக வந்து அந்த பாட்டு என்ன உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பாட்டு என்ன பாட்டோ அது அந்த ஒரிஜினல் பாடகர் என்ன உணர்வோடு பாடியிருக்கிறாரோ அதை தான் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பிரஷனில் பாடணும். அது வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு குரலில் இருக்கும், அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இவங்க அதை வந்து ஒரு சோக பாடல் மாதிரி பாடிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது சோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய பாடலாக இருந்ததுனால தான் அதுக்கு தேசிய விருது கிடைச்சது. ஜீவிதா வந்து அது ஒரு சோகமான பாடல் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்க பாடிட்டாங்க. அப்புறம் நிறைய இடத்துல ஸ்ருதி ஷார்ப்பாக இருந்தது அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் அவங்களுக்கு வந்து இருந்ததுனால அதுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அடுத்த பாடல் வந்து ஒரு சோகமான பாடல் தான். இது ஒரு காதல் தோல்வி அந்த நேரத்தில் வரக்கூடிய பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து அவர்கள் பாடல் வரிகளில் சித்ராமா பாடின பாட்டு. கண்டுகொண்டேன் படத்தில் வரக்கூடிய பாட்டு. அந்த பாட்டை வந்து வைஷ்ணவி பாடினாங்க. வைஷ்ணவி பிரமாதமாகவே பாடினாங்க. 90% சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சித்ராமா சொன்னாங்க. அவங்க சொன்ன சில மிஸ்டேக்ஸ் வந்து வாய்ஸ் த்ரோ வந்து ஸ்டெடியாக இல்லை, ஒரு இடத்துல ஹையாக போகுது, ஒரு இடத்துல ஃபீபிள் ஆகுது, கீழே வருது, ஒரு சஸ்டைனாக கரெக்டாக இல்லை. அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷான் ரோல்டன் அவங்கள பாராட்டிட்டு இதுக்கு கோல்டன் ஷவர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சித்ராமாட்ட கேட்டார். கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
வைஷ்ணவிக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அடுத்த பாட்டு ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து பவித்ரா படத்துலேருந்து அழகு நிலவு அந்த பாட்டு பாடினாங்க. இந்த பாட்டு இவங்க பாடின விதத்தை கேட்டு சுஜாதா மேடமே அழுதுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உள்ள ஒரு பாட்டு. வைரமுத்து தான் எழுதியிருப்பார், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. ராதிகா அஜித் நடித்த படம் அது பவித்ரா. இந்த படத்தில் உறவும் நீயே உயிரும் நீயே அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது உன்னிகிருஷ்ணனுக்கு. அந்த மாதிரி படம். சித்ரா சூப்பராக பாடியிருப்பாங்க. இவங்க கேட்கவே வேணாம், ஸ்ரீநிதி ரொம்ப நல்லாவே பாடினாங்க. சில இடங்கள் சரியாக இல்லை, இருந்தாலும் ஓவராலாக பாடுறது சூப்பராக இருந்ததுனால கோல்டன் ஷவர் கொடுக்குறேன்னு சொல்லி சித்ராமா கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க ஸ்ரீநிதிக்கு. கடைசியாக ஜான் ஜெரோம் பாடினார். அவர் வந்து நாணயம் படத்துலேருந்து நான் போகிறேன் மேலே மேலே. எப்பொழுதுமே நல்ல மெலடி சாங்கை தான் சூஸ் பண்ணுவார். அதுவும் எஸ்பிபி சார் அண்டு சித்ராமா பாடின ஒரு டூயட் சாங்கை ரொம்ப சூப்பராக பாடினார். சித்ராமாவோடையும் சேர்ந்து பிரமாதமாக பாடினார். ஓவராலாக பிரமாதமாக பாடினதுனால அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு உள்ளதுலேயே ரெண்டு நாள் பாடினதுலேயுமே பெஸ்ட்டு சித்ரா ஹிட்ஸ்லேயே பெஸ்ட்டாக பாடின ஒருத்தருக்கு வந்து சரஸ்வதி லாக்கெட்டு, காடஸ் சரஸ்வதி. ஸோ அவங்க தான் கடவுள், படிப்புக்கும் கடவுள் இசைக்கும் கடவுள்னு சரஸ்வதி தேவியை தான் சொல்லுவாங்க. அந்த லாக்கெட்டை சித்ராமா வந்து அவங்க சொந்த கலெக்ஷன்லேருந்து கொடுத்தாங்க. அவங்க செலக்ட் பண்ணது விக்னேஷ். ஸோ விக்னேஷ் இது வந்து கிட்டத்தட்ட சித்ராமா சின்ன கோயில் சித்ரா ட்ராஃபியை வந்து விக்னேஷ் ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். விஜயகாந்த் ட்ராஃபியை வந்து இவர் ஜெயிச்சார், ஜான் ஜெரோம் ஜெயிச்சார். எஸ்பிபி ட்ராஃபியை வந்து நம்ம இவங்க வைஷ்ணவி ஜெயித்தாங்க. சித்ரா ட்ராஃபியை வந்து விக்னேஷ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஆளுக்கு ஒரு ட்ராஃபி. அதுக்கப்புறம் யார் பெஸ்ட்டு 5 பர்ஃபார்மர்னு சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து 2 ஸ்ரீநிதி, ஒரு ஜான் ஜெரோம், ஒரு விக்னேஷ், ஒரு சஞ்சீவ். இந்த 5 பேருக்கும் gift வழங்கப்பட்டது. இது வந்து லெஜெண்டரி சிங்கர் 6 டைம் நேஷனல் அவார்டு வின்னர் சின்ன குயில் சித்ரா அவர்களுடைய ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பாடல்களை கண்டஸ்டன்ட் எல்லாம் பாடினதுனால சித்ராமா வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. என்னுடைய பாடல்களை பாடினதுனால இந்த வாரம் எலிமினேஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப மோசமாலாம் பாடியிருந்தாங்க. மோசமாக பாடியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தரம், யூஸ்வலா பாடக்கூடிய தரம், அதுக்கு கீழே பாடியிருந்தாங்க. அதுதான். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸ்ருதி, ஜீவிதா இவங்கெல்லாம் சரியா பாடலை. அவங்களுக்குலாம் பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு சித்ராமா கேட்டதுனால நோ எலிமினேஷன் சொல்லிட்டாங்க. இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அடுத்த ரவுண்ட்லாம் இன்னும் பெட்டரா பாடி நல்ல ஃபைட்டு, டஃப் ஃபைட்டு கொடுக்கணும். ஈஸியா யாரையும் ஜெயிக்க விடக்கூடாது. அப்பதான் ஆடியன்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இவர் தான் ஜெயிப்பார்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டா அப்புறம் அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு?